Welcome to Easy Indian Recipes 1K. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டிஃபரண்டான ஹெல்தி ரெசிபி தான் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி வந்து கொள்ளுல பொடி பண்ண போறோம். அதுக்கு ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கோம் இல்லையா, இதுல வந்து 2 டீஸ்பூன் உரத் தால், 2 டீஸ்பூன் சனா தால், 2 டீஸ்பூன் தனியா, அப்புறம் கொஞ்சமா புளி இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கொள்ளு வந்து ஜெனரலி வந்து தொகையில் அரைச்சு சாப்பிடுவா, இல்லை தால் மாதிரி செஞ்சு சாப்பிடுவா. அதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து நமக்கு மேக்ஸிமம் 2 days தான் இருக்கும். பட் இந்த மாதிரி வந்து பொடி பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து ஷெல்ஃப் லைஃப் ஜாஸ்தி கிடைக்கும். இந்த மிளகாவத்திலையும் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம ஒரு ஜஸ்ட் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது வந்து வாசனைக்கு தான். இந்த புளி அண்ட் இந்த கருவேப்பிலை போட்டாக்க ரொம்ப ஃபண்டாஸ்டிக் டேஸ்ட் கொடுக்கும். இது எல்லாமே வறுப்பட்டாச்சு. இப்போ இதே இதில் கொள்ளு வறுத்துக்கலாம். கொள்ளும் நல்லா வறுப்பட்டாச்சு. ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வறுத்து வச்சது எல்லாமே வந்து ஆறின பின்ன இதோட சேர்த்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயம் சேர்த்து அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம இதில் இந்த வறுத்து வச்ச எல்லா ஐட்டம்ஸும் சேர்த்து போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சின்னு வந்துடலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, இதுக்கு தேவையான சால்ட், அப்புறமா தேவையான ஹிங், பெருங்காயம். இதை முதல்ல பொடிச்சுன்னு வந்துட்டு அதுக்கப்புறமா இதை சேர்த்து பொடிச்சுக்கலாம். இன்றைக்கி நம்மளோட ஹெல்தி ரெசிபி கொள்ளு பொடி ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு வேணும்னா அரைக்கிறதை நீங்கள் வந்து 2 பல்லு பூண்டு கூட சேர்த்து போட்டுக்கலாம். அது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் பூண்டெல்லாம் சேர்த்துக்கல. இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஈஸி ரெசிபிஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.